ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் காட்டின மாதிரி இதேமாரி ஒரு எஃபெக்ட் எப்படி நம்ம சிம்பிளாட்டு எடிட் பண்ணலாம், அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்கலான்னு இருக்கோம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு மெயினாட்டு 2 அப்ளிகேஷன் மெயினாக முக்கியம். ஒன்று டர்போ VPN, இன்னொன்று capcut. டர்போ VPN ஆன் பண்ணி நீங்கள் VPN ஆன் பண்ணால் தான் இந்த capcut அப்ளிகேஷன் ஒர்க் ஆகும். capcut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு மேலே நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். ஒரு ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவை கரெக்டாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காணிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பாடி எஃபெக்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காணிக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இதேமாரி நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு காணிக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இதில் கீழே எலக்ட்ரிக்கல் ஆப்டிக்கல் ஸ்கேனிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காணிக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ரேஞ்சையும் கொஞ்சம் கூட்டுறோம். ஓகே ஓகே இப்படி கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். கரெக்டாக ஒரு 770 நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது உள்ள ஃபோட்டோவை கொஞ்சம் நான் கூட்டுறேன். லாஸ்ட் உள்ளதை டிலீட் பண்ணுறேன். ரெண்டாவது உள்ள ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே அனிமேஷன் எஃபெக்ட் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணும்போது பாடி எஃபெக்ட் ஒரு ஆப்ஷன் காணிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் ஸ்ட்ரீமர் ஸ்ட்ரோக்னு சொல்கிற ஆப்ஷன் காணிக்கும். அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இன்டென்சிட்டியை கொஞ்சம் கூட்டிக்கலாம். இன்டென்சிட்டியை கூட்டிக்கிட்டு வேறு ரேஞ்சையும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஓகே, கூட்டிட்டு டிக் கொடுத்தேன். ஓகே, ஃபுல்லாக இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஃபுல்லாக வைக்கிற மாதிரி கரெக்டாக எடிட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து கீழே ஓவர்லேயில் ஆட் ஓவர்லே கொடுத்துக்கலாம். ஒரு காப்பி ஷேர்னு சொல்லிட்டு ஒரு கிளிக் இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, எடிட் பண்ணுறேன். இதுதான் ஃபுல்லாக அந்த ஃபோட்டோ சைஸு ஃபுல்லாக நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கிட்டேன். அனிமேஷன் சொல்லிட்டு எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணலாம். இதில் கீழே நிறைய அனிமேஷன் காணிக்கும். இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஜூம் டு ஆப்ஷன் காணிக்கும். அதை கிளிக் பண்ணலாம். பண்ணிட்டு ஒரு 3 செகண்ட் வைக்கிற மாதிரி நான் கரெக்டாக வச்சுருக்கேன். ஓகே, டிக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகே, ஒரு சூப்பரான அருமையான எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த வீடியோவை நம்ம எவ்வளோத்துக்கு எடிட் பண்ணி வைக்கிறோம். இது எடிட் பண்ணாமல் 1 கிளிக்கில் நம்மையும் எடிட் பண்ணி வைக்கலாம். அதை பற்றி நம்ம வீடியோ பார்க்கலாம். கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோஸ் நான் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ லோடிங் எஃபெக்ட் லோட் ஆக ஆரம்பிக்கும். வெயிட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஓகே, வீடியோ எடிட் ஆகிடுச்சு. எடிட் ஆன அப்புறம் மேலே எக்ஸ்போர்ட்னு சொல்கிற ஆப்ஷன் காணிக்கும். அது கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணாமல் உங்களுக்கு 2 ஆப்ஷன் காணிக்கும். ஒன்று எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க், இன்னொன்று எக்ஸ்போர்ட்னு காணிக்கும். இன்னொன்று வந்து நம்மளுக்கு ரெசல்யூஷன் எந்த ரெசல்யூஷனில் வேணும் அதுவும் காணிக்கும். நம்ம 1080 கொடுத்து எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலியாக உங்களுக்கு சேவ் ஆகும். இதேமாரி எஃபெக்ட் உங்களுக்கு 1 மினிட்லேயே கிரியேட் பண்ணால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இந்த capcut லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் 1 மினிட்லேயே நீங்கள் வந்து
இந்த வீடியோ எடிட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, அப்படி டிஸ்லைக் பண்ணிங்க, மறக்காம மற்றவங்க பயன்பட்டு ஷேர் பண்ணிங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ்.